ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எறும்பு கூட்டம் குரூப் ஸ்டடி. நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 15 கீழ்கணக்கு நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். ஆனால் நம்ம நிறைய நேரம் மனப்பாடம் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம் 18 நூல்களையும் வரிசையாக. அதுக்கு ஒரு வெண்பா ஒன்று இருக்குது. பழைய வெண்பா தான். அந்த பாடலை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த 18 நூல்களையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாடலை நம்ம இப்போ கேட்போமா? நாலடி நான்மணி நானார்ப்பது, ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவே, கை நிலையவாம் கீழ்கணக்கு. நாலடி நான்மணி நானார்ப்பது, ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவே, கை நிலையவாம் கீழ்கணக்கு. இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆசிரியர்களையும் நூல்களையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யார் என்ன நூல்னா திருக்குறள். திருக்குறள் நம்ம யார் எழுதுனாங்க? திருவள்ளுவர் நமக்கு தெரியும், அதனால் அது நம்ம படிக்க தேவையில்லை. நாலடியார் சமண முனிவர்கள் எழுதுனாங்க. நாலடியார் யார் எழுதுனாங்க? சமண முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நான்மணி கடிகையை விளம்பி நாகனார். மணியை விளம்பி ஓசை எழுப்பலாம். விளம்பி அடித்து, மணியை அடித்து ஓசை எழுப்பலாம். அப்போ விளம்பி நாகனார். மணியை விளம்பி ஓசை எழுப்பலாம். நான்மணி கடிகை யார் எழுதுனா? விளம்பி நாகனார். மணி விளம்பி ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். மணியை விளம்பி அடித்து ஓசை எழுப்பலாம். அடுத்து இன்னா நாட்பது கபிலர். கபிலர் யாருக்கு துன்பம் ஏற்பட்டாலையும் அதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷார்ட்கட் நம்ம வச்சுருக்கோம். இன்னா நாட்பதை எழுதுனது கபிலர். கபிலர் யார் துன்பப்பட்டாலும் அதை விரும்ப மாட்டார். கபிலர் யார் துன்பப்பட்டாலும் அதை விரும்ப மாட்டார். இன்னா நாட்பது கபிலர். இனியவை நாட்பது பூதஞ்சேந்தனார். ஒரு பூதம் கூட இனிமையாக பேசும். உனக்கு கொஞ்சமாவது இனிமையாக பேச தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரியான ஷார்ட்கட் தான் இது. இனியவை நாட்பது பூதம் கூட இனிமையாக பேசும் அப்படிங்கிறது தான். அடுத்தது திரிகடுகம். திரிகடுகத்தை எழுதுனது நல்லாதனார். அப்போ திரிகடுகம்ங்கிறது ஒரு மருந்து. அப்போ மருந்து உடலுக்கு நல்லது. மருந்து உடலுக்கு நல்லது, அதான் ஷார்ட்கட்டு. திரிகடுகம்னா மருந்து. அப்போ மருந்து உடலுக்கு நல்லது. அப்போ நல்லாதனார் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது யாரார் பார்க்க போகிறோம்? என்ன நூல்னா ஏலாதி அப்புறம் திணைமாலை 150. இந்த ரெண்டையுமே எழுதுனது கனிமேதாவியார் தான். ஏலாதியும் திணைமாலை 150 எழுதினவர் கனிமேதாவியார் தான். அதனால் அதுக்கு ஷார்ட்கட்டு மாலையில் ஏலக்காய் விற்கும் மேதாவி. மாலையில் ஏலக்காய் விற்கும் மேதாவி. ஏலாதி திணைமாலை 150 எழுதுனது கனிமேதாவியார். அதுக்கு ஷார்ட்கட் என்ன? மாலையில் ஏலக்காய் விற்கும் மேதாவி. அடுத்து சிறுபஞ்ச மூலம் காரியாசான். சிறிய காரியம் என்றாலும் ஆசான் துணை வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட்டு. சிறு காரியம் என்றாலும் ஆசான் துணை வேண்டும். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். அடுத்து பழமொழி 400. முன்றுரை அறையனார். பழமொழியை 3 முறை சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு பழமொழியை 3 தடவை சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்கட்டு. பழமொழி 400 முன்றுரை அறையனார். ஆசாரக்கோவை எழுதுனது பெருவாயின் முள்ளியார். இதுக்கு ஆசாரம் தவறினால் வாயில் முள் குத்தும். ஆசாரம்னா ஒழுக்கம். ஆசாரம் தவறினால் வாயில் முள் குத்தும். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். அடுத்து கார் நாட்பது மதுரை கண்ணன் கூத்தனார். இது கார் மேகம் எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்? மழை பெய்ய போகுதுங்கிறத சொல்லும். அப்போ கார் மழை வருவதை பார்த்த கண்ணன் கூத்தாடினான். கார் மழை வருவதை கண்ட கண்ணன் கூத்தாடினான். அதான் கார் நாட்பது அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார். அடுத்தது ஐந்திணை 50 மாறன் பொறையனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். 50 ரூபா கொடுத்தா போதும் மாறன் பொறுமையாக இருப்பான். பொறையனார். 50 ரூபாய் கொடுத்தா போதும் மாறன் பொறுமையாக இருப்பான். மாறன் பொறையனார்.
ஐந்தினை 50 மாறன் பொறையனார். ஐந்தினை 70 வந்து மூவாதியார். ஐந்தினை 70 மூவாதியார். 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் ரொம்ப மூத்தவர் முதியவர்னு அர்த்தம். மூவாதியார். ஐந்தினை 70 மூவாதியார். 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் நல்ல வயசானவர். மூவாதியார் மூத்தவர் மூவாதியார். சரியா? ஐந்தினை 70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். கண்ணன் பேசுகிற மொழி வந்து ரொம்ப இனிமையானது. ஒரு குழந்தையா இருக்கிற குழந்தை கண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன் பேசும் மொழி இனிமையானது. கைநிலை புல்லங்காடனார். கையில் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பான். கைநிலை புல்லங்காடனார். கையில் புல்லாங்குழல் வச்சிருப்பான். அடுத்து களவழி நாட்பது வந்து பொய்கையார். போர்க்களத்தில் ரத்தம் வந்து ஒரு பொய்கை போல தேங்கியது. போர்க்களம்னா களவழி நாட்பதுனால போர்க்களம் கொண்டு வந்திருக்கோம். களவழின்றது போர்க்களம். பொய்கையார் அப்படிங்கிறது அந்த குளம் மாதிரி. இப்போ போர்க்களத்தில் ரத்தம் குளம் போல் தேங்கியது. போர்க்களத்தில் ரத்தம் பொய்கை போல் தேங்கியது. போர்க்களத்தில் ரத்தம் பொய்கை போல் தேங்கியது. எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம எல்லா ஆசிரியர்களையும் நூல்களையும் மட்டும் வரிசையாக பார்த்துருவோம். ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். திருக்குறள் எழுதினது யார்? திருவள்ளுவர். நாலடியார் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை மணியை விளம்பி அடிக்கணும். அப்போ விளம்பி நாகனார். இன்னா நாட்பது கபிலர். யார் கஷ்டப்பட்டாலும் யாருக்கு துன்பம் வந்தாலும் கபிலரால் தாங்க முடியாது. அடுத்து இனியவை நாட்பது பூதஞ்சேந்தனார். பூதம் கூட இனிமையாக பேசும். திரிகடுகம் மருந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்போ நல்லாதனார். ஏலாதி மற்றும் திணைமாலை 150. மாலையில் ஏலக்காய் விற்கும் மேதாவி. மாலையில் ஏலக்காய் விற்கும் மேதாவி யாரு? கனி மேதாவியார். சிறுபஞ்சம் மூலம் வந்து சிறு காரியமானாலும் யாரோட துணை வேணும்? ஆசானோட துணை வேணும். அப்போ காரியாசான். பழமொழி 400 வந்து ஒரு பழமொழியை 3 தடவை சொன்னால் யாருக்குனாலும் புரிஞ்சிரும். அப்போ 3 உரை அறையினார். ஆசாரக்கோவை வந்து ஆசாரமாக இல்லை, ஆசாரம் தவறுனா வாயில் முள்ளு குத்திரும். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். கார் நாட்பது கார்மேகத்தை கண்ட கண்ணன் வந்து கூத்தாடினா. அடுத்து வந்துட்டு அப்போ மதுரை கண்ணன் கூத்தனார். கார் நாட்பதோட ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். ஐந்தினை 50 அது வந்து 50 ரூபா கொடுத்தா மாறன் பொறுமையாக இருப்பான். மாறன் பொறையனார். ஐந்தினை 70 வயசு ஆயிடுச்சுன்னா நல்ல முதியவர் அவர், மூத்தவர். அப்போ மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் பேசுகிற மொழி வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். கைநிலை புல்லங்காடனார். கையில் புல்லாங்குழல் வச்சிருப்பான். களவழி நாட்பது போர்க்களத்தில் வந்து ரத்தம் பொய்கை போல் தேங்கியது. பொய்கையார். ஓகேயா? ஈஸியாக இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இன்னைக்கு 18 கீழ்கணக்கு நூல்களையும் அதோட ஆசிரியரையும் நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஓகே, see you, bye bye.